பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு வல்லமை உண்டாவதாக. இந்த மேட்ச்னஸ் நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி மாதங்களில் என்ன அப்படின்னா பாண்டேஜ் பிரேக்கிறது, கட்டுகளின் நுகங்களின் ஜெபங்கள் எவ்ரி வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாட்கள் வந்து மத்தியான வேளையில் நீங்கள் உபவாச ஜெபமாக இருந்தது. ஸோ இந்த மாதத்துலேருந்து நாம் என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னா எவ்ரி தேர்ஸ்டே அந்த டைம் உங்களுக்கு ஐஎம்டிவியில் நம்ம டிவிலேருந்து வரும், உங்களுக்கு செய்தி வரும். எவ்ரி தேர்ஸ்டேஸில் நீங்கள் இந்த கட்டுங்களையும் நுகங்களையும் உடைக்கும் ஜெபங்கள், பாண்டேஜ் பிரேக்கர் ஜெபங்களில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ரைட். இனிமேல் வெட்னஸ்டேஸ்லேயும் ஃப்ரைடேஸ்லேயும் வெள்ளிக்கிழமையும் இருக்காது, தேர்ஸ்டேஸில். ஆனால் எல்லா வாரமும் தேர்ஸ்டேஸில் இருக்கும். எல்லா வாரமும் ஒவ்வொரு 4 வாரம் இருந்தால் 4 வாரம், 5 வாரம் இருந்தால் 5 வாரமும், ஒவ்வொரு வாரமும் தேர்ஸ்டேஸில் நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். இது கர்த்தர் என்னோடு பேசினார். ஒரு வாரம் மட்டும் இதை செய்ய வேண்டாம். ஒவ்வொரு வாரமும் ஒரு நாளில் இந்த கட்டுகளுக்காகவும் இந்த நுகங்களுக்கும் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, அதை உடைப்பதற்காகவும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு, அதன் மூலமாக விடுதலை பெறுவதற்காகவும் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாளில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு பேசினதால் உங்கள்கிட்ட நான் இதை இந்த மாதத்திலிருந்து இதை நாங்கள் செய்கிறோம். இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நன்றி. கர்த்தருடைய வல்லமையான நாமத்திற்காக நான் நன்றி சொல்கிறேன். பாருங்கள், கட்டுகள், நுகங்கள், அதாவது பாண்டேஜஸ், பைண்டிங்ஸ் அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் பைண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நடக்கும் காரியங்கள், ஆனால் இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல. These are some of the things that are happening in this earth but not of this earth. Hallelujah. But there is a way. அதற்கு ஒரு வழி இருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக தேவனே, அப்பா அம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, நன்றி ஆண்டவரே. அப்பா, Heavenly Father, thank you Lord for giving this wonderful day. I praise and thank you Lord. இந்த நாளில் வார்த்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அதன் மூலமாக விடுதலை பெற நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. தேவரீர் அப்பா, எங்களை விடுதலை தாங்க. எல்லா கட்டுகளையும், எல்லா நுகங்களும் கர்த்தாவே எல்லாம் உடைக்கப்படுவதாக. பிசாசின் எல்லா அந்தகார சக்திகள் எங்களுக்கு எதிராக, எங்கள் குடும்பத்திற்கு எதிராக, எங்கள் ஊழியத்திற்கு எதிராக இருக்கும் எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உடைக்கிறோம். இந்த நேரத்தில் உடைக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நன்றி ஆண்டவர். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். See what we are fighting today. What are we fighting today? இன்றைக்கு நாம் எதை நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம்? நாம் பார்க்கும் பொழுது அது எப்படி தெரியுதுன்னா, ஏதோ உலகத்தில் ஒரு காரியத்தை நாம் போராடி கொண்டிருக்கோம். மேபி பணத்திற்காக, கடன் பிரச்சனைகள், இல்லை பாவத்தில், இல்லை வேறு ஏதாவது பெருமையான பொய்யான வார்த்தைகளை பேசுவது, இச்சையான காரியங்களோ, இல்லை சோர்வு, தோல்வி, எல்லாத்துலேயும் தோல்வி, டிப்ரெஷன், படிக்க முடியவில்லை, வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை, ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு அழுத்தம், புரியாத சில அழுத்தங்கள், லோன்லினஸ், தனிமையாக இருப்பது. எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனியாக இருக்கிறேன் என்று நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் தான் நம்மை சுற்றி நடக்கிறது. இட்ஸ் நாட் ஹேப்பனிங் சம்வேர் எல்ஸ். ரைட். எங்கேயோ நடப்பதல்ல. நான் சொல்வதெல்லாம் இந்த உலகத்தில் நடப்பது. ரைட். இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போயிருக்கீங்களா பாஸ்டர் நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், இந்த அனுபவத்துக்குள்ளெல்லாம் நான் போயிருக்கிறேன். இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கா? நிச்சயமாக இருந்திருக்கு. இக்கட்டான சூழ்நிலைகள்
நம்ம இதை விட்டு விடுவித்து வெளியே பிரேக் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னு யோசிக்கிற எண்ணங்கள் இருந்தது, இப்பயும் இருக்கிறது. பாருங்கள், சில காரியங்கள் நம்மை கட்டுகிறது. ரைட், இட்ஸ் பைண்ட்ஸ் அவர் தாட்ஸ், ஃபிசிக்கல் தாட்ஸ். அதாவது ஃபிசிக்கலாக நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை சில காரியங்கள் நம் எண்ணங்களில் என்ன சொல்கிறது, நம்ம தாட்ஸில் அது கட்டுகளாக பிடிக்கப்பட்டிருக்கு. ஏன்? ஸோ எவ்வளவு முயற்சி செய்தாலும் நம்ம அந்த எண்ணம் வரமாட்டேங்குது, அந்த சிந்தனை வரமாட்டேங்குது, அது நம்மளால் உடச்சின்னு வெளியே வர முடியல. ஒரு சில விஷயங்கள் நம்ம முயற்சியே செய்ய முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கேன். இல்லை, நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் நான் முன்னாடி காலை எடுத்துக்கிறேன், அதை நான் செய்ய முடியல. ஒரு சில வீடு கட்டணும்னு யோசிப்பாங்க, வீடு எவ்வளவோ கட்ட பார்க்குறேன், ஆனால் தடைகள். நம்ம கூட சபை கட்டின்னு இருக்கோம், IMTV ஆஃபீஸ் கட்டின்னு இருக்கோம், சபை கட்டின்னு இருக்கோம். தடைகள் மீறிக்கொண்டே ஆண்டவர் உடைத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன இப்படி ஒரு சமயம்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். என்ன இப்படி இவ்வளோ தடைகளா? தடை 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இப்படியே தடைகளாகவே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எல்லா தடைகளையும் உடைத்து இன்றைக்கும் அந்த இடத்தை கட்டி கொண்டிருக்கிறார். பாருங்கள், அப்போ பாருங்கள், தடைகள் இல்லாமல் ஒரு 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 காரியம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. எல்லா காரியங்களிலும் தடைகள் இருக்கிறது, அப்ஸ்ட்ரக்கிள்ஸ் இருக்குது. அதால் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓவர் கம் த அப்ஸ்ட்ரக்கிள்ஸ்ன்றார். நீ அந்த தடைகளை மேற்கொள்ளுன்றார். தடைகளை நான் உடைப்பேன், நீ நடந்து போகலாம் அப்படின்னு சொல்கிற இடங்களும் இருக்கிறது. நான் இல்லைன்னு சொல்லலை. பூட்டின கதவுகளையும் வெண்கல கதவுகளையும் தார்ப்பாள்களையும் உடைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அந்த சூழ்நிலை வேறு. அந்த சூழ்நிலை ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, கட்டுகளும் பிசாசின் அந்தகார சக்திகளும் இது மாதிரி காரியங்கள் இருக்கும்பொழுது ஆண்டவர் அதை முறியடித்து உடைத்து போடுகிறார். அது ஆண்டவரால் மட்டும்தான் செய்ய முடியும். ரைட். ஆனால் நாம் உலகத்தில் பயணம் செய்யும் பொழுது, when we are traveling in this world, நிறைய தடைகள் நமக்கு இருக்கிறது. there are so many obstacles. இது எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுவும் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், தடைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று. அவனுக்கு தான் ஆண்டவர் கிரீடங்களை தருகிறார் என்று. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் இப்போ ஒரு பேசேஜ் படிக்கலான்னு விரும்புகிறேன். எபேசியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். இந்த 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பவுல் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் பவுல் மூலமாக எழுதுகிறார். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆக்சுவலாக நடக்குது, நம்ம வாழ்க்கையில் என்ன ஆக்சுவலாக நடக்குது, உலகத்தில் என்ன ஆக்சுவலாக நடக்குது, நம்ம எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று தெளிவாக எழுதியிருக்கிறார். நம்ம நிறைய பேர் என்ன இதில் ஒரு இதாக இருக்கே அப்படின்னு. இட் இஸ் ரிட்டன் இன் தி பைபிள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கு, நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு கூட வேதத்தில் எழுதியிருக்கிறது. படிப்போம் பாருங்கள். இப்போ அந்த 10ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் அந்த 10, 11, 12 இதெல்லாம் படித்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நான் இங்கிலீஷில் உங்களுக்கு படிக்கிறேன். ஃபைனலி பி ஸ்ட்ராங் இன் த லார்ட் அண்ட் ஹிஸ் மைட்டி பவர். புட் ஆன் த ஆர்மர் ஸோ தட் யூ can take your stand against the devil's schemes. பாருங்க, அந்த போருக்கான ஆடைகளை நீ உடுத்திக்கொள். ஒரு சோல்ஜர், ஒரு போர் வீரனுக்கான ஆடைகளை நீ எல்லாவற்றையும் உடுத்திக்கொள். ஏன் அப்படி சொல்கிறார் ஆண்டவர் அப்படின்னா, பாருங்கள், அப்பொழுதுதான் பிசாசின் தந்திரங்கள், ஸ்கீம்ஸ் ஆஃப் த டெவில், அதை எதிர்த்து உன்னால் நிற்க முடியும் என்று. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்கள், நம்ம நிறைய பேர் என்ன யோசிக்கிறோன்னா, எல்லா பிசாசின் தந்திரங்கள் அது இது எல்லாம் ஆண்டவர் முறியடித்து போட்டு உடைத்து தூக்கி போடுகிறார். எஸ், செய்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை எதிர்ப்பதற்காக நாம் தான் எதிர்க்க வேண்டும்.
we are the carriers, we are the vessels. நாம் தான் அந்த பாத்திரமாக இருக்கும், அதை எதிர்க்கிற பாத்திரமாக நாம் தான் இருக்கிறோம். கர்த்தர் தான் செய்கிறார், நம் மூலமாக செய்கிறார். ஆனால் அதை எதிர்த்து நிற்க, பிசாசின் சதிகளை எதிர்த்து நிற்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். அது என்ன என்று ஆண்டவர் சொல்கிறார், முழு அந்த ஆடையும் எடுத்து போட்டுக்கொள் என்றார். அப்போ ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்ன அப்படின்னா, பிசாசின் திட்டங்கள், சதிகள் இது என்றைக்கும் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, உண்மைதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜெபிக்கிற வீடு, ஊழியத்தில் இருக்கிற வீடு, கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசு என்ன பண்ணுறான்னா, அவன் இவர்களை எப்படியாவது முடக்க வேண்டும், இவர்கள் குடும்பத்தை எப்படியாவது முடக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நிறைய சதிகளை செய்து கொண்டிருக்கிறான். ஏங்க இப்போ பாருங்கள், பிசாசோடு ஒத்து போகிறவனுக்கு எதுக்கு பிரச்சனையே கொடுக்கணும்? யோசிச்சு பார்த்தீங்களா? பிசாசோட ஒத்து போகிறதுக்கும், பிசாசு கை கோத்துன்னு போகிறதுக்கும், அவனுடைய திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்து போவதற்கு ஆட்கள் இருக்கிறாங்கன்னா, அவர்களுக்கு ஏன் உலகத்தில் பிரச்சனையை கொடுக்க வேண்டும் பிசாசு? ஏன் அவர்களுக்கு போராட்டத்தை கொடுக்க வேண்டும் பிசாசு? அவங்க தான் எல்லாத்துக்கும் ஒத்து போகிறாங்க. அப்போ அவர்களுக்கு பணமும் செல்வாக்கும் ஜாலியான ஒரு வாழ்க்கையும் தேவைகளை இப்போ எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு அவர்களை கண்மூடித்தனமாக ஒரு பெரிய அகலப்பாதையில் நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறான் பிசாசு. அப்போ பாருங்கள், பிரச்சனை போராட்டங்கள் யாருக்கு அதிகமாக இருக்கிறது? கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்களுக்கு தான் பிரச்சனை போராட்டம். நீ கிறிஸ்தவனாய் வாழ்கிறாய் என்றாய் உனக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கு. ஆமாம் பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், உண்மைதான். ஏன் அப்படின்னா, நீ கர்த்தருடைய பிள்ளை, வெளிச்சத்தின் பிள்ளை, இருளுக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் சொல்கிறார், இந்த ஆடையை, முழு ஆடை, த ஆர்மர் ஆஃப் காட், இந்த முழு ஆடையை நீ போட்டுக்கொள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தரால், ஆண்டவரால் நிறைய காரியங்கள் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவர் பின்னாடி பேக்ரவுண்ட் நிறைய செய்கிறார். ஆனால் முன்னாடி யுத்தம் செய்கிறவர்கள் யாருன்னா நம்ம தான். நம்ம எடுத்து பயன்படுத்துகிறார் ஆண்டவர். அதனால தான் இந்த ஆரம்பரெலாம் போட்டுக்குங்கன்றார். அப்போ பாருங்கள், ஏன் அப்படின்னா பாருங்கள், 12வது வசனத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா, ஃபார் அவர் ஸ்ட்ரகிள் இஸ் நாட் அகேன்ஸ்ட் ஃப்ளஷ் அண்ட் பிளட் பட் அகேன்ஸ்ட் த ரூலர்ஸ், அகேன்ஸ்ட் த அத்தாரிட்டிஸ் அண்ட் அகேன்ஸ்ட் த power of dark world, against the spiritual forces of evil in the heavenly realm. பாருங்க, நம்முடைய போராட்டம் இங்கே இருக்கிற சரீரத்தையும் மாம்சமும் சரீரத்தையும் இரத்தத்தையும் இல்லை. இங்கே இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற மனிதர்கள், மிருகங்கள், இது 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 போராட்டம் கிடையாது. இதன் மூலமாக நமக்கு போராட்டம் வரவில்லை. இதன் மூலமாக போராட்டம் கொடுப்பது பிசாசு. ஆனால் இவர்கள் அதற்கு காரணம் இல்லை என்றார் ஆண்டவர். வேதத்தில் என்ன சொல்கிறார்? இவர்கள், அவர், இந்த மனிதர்கள், இந்த உலகத்தின் இருக்கும் பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு சதியாக பிசாசு கொண்டு வரானே தவிர அவர்கள் காரணம் கிடையாது. அதனால தான் எப்போ சண்டை போட்டாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, யாருன்னா ஒருத்தர் சண்டை போகிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை, மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை, இல்லை அப்பா அம்மா சண்டை பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அண்ணன் தம்பிங்களுக்கு ஏதோ அப்போனா இதில் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இதன் பின்னடியில் இது பேக்ரவுண்டில் யார் இருக்கிறான்னா பிசாசு இருக்கிறான். அதுதான் கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹோல் சினாரியோ, இந்த சண்டைக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறா. குடும்பத்தை பிரிக்க வேண்டும், உடைக்க வேண்டும், சண்டை போட வேண்டும், இவர்கள் அடிதடியும் மனஸ்தாபமும் தவறுகளில் இது ஸ்கீம் பண்ணுறதே பிசாசு தான். இப்போ நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருந்தால் பார்க்கும் பொழுதே தெரிந்து கொள்ளலாம், இது தேவையில்லாத சண்டையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, பிசாசு ஒருத்தரை ஏவி விடுறான். அதனால் நம்ம இதை ஜெபத்தில் தான் ஜெயிக்கணும். ஆர்மர் ஆஃப் காட், கர்த்தருடைய அந்த அணி, அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே போட்டுக்கொண்டு பிசாசை எதிர்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம், நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்தால். ரைட். ஒரு பிரச்சனை, இப்போ ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும், இல்லை ஒரு அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் மகளுக்கும் பிரச்சனை அப்படின்னா பாருங்கள், அம்மாவும் கெட்டவங்க கிடையாது,
அங்கே இருக்கிற மருமகளும் கெட்டவங்க கிடையாது, மகளும் கெட்டவங்க கிடையாது, யாரும் கெட்டவங்க கிடையாது. ரைட்டா? அவங்கவுங்க பாயிண்ட் அவங்க எடுத்து சொல்ல வராங்க. ஆனால் அங்கே பிரச்சனை உருவாகுது, சண்டை உருவாகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு காரணமாக இருக்கிறது பேக்ரவுண்டில் பிசாஸ் அவன் உருவாக்குறான். அவன் ஈகோவை டச் பண்ணுறான், கோபத்தை இதெல்லாம் செய்கிறான். ஏன் அப்படின்னா, நல்லா சமாதானமாக இருக்கிற குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வரணும் என்பதற்காக செய்கிறான். அதாவது தான் இந்த இடத்துல எல்லாம் அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, பட் நீங்கள் யாருக்கு எதிராக, நீங்கள் உலகத்தில் காரியத்தை மனிதர்களுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் சண்டை போடல, ஆனால் த ரூலர்ஸ் அண்ட் அகேன்ஸ்ட் த அத்தாரிட்டிஸ், அகேன்ஸ்ட் த பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், இருளின் உலகத்தை, அந்தகார சக்திகள், இதற்கு எதிராக இந்த உலகத்தில் இருக்கும் அகேன்ஸ்ட் த அத்தாரிட்டி, அகேன்ஸ்ட் த பவர் ஆஃப் டார்க்னஸ் ஆஃப் திஸ் டார்க் வேர்ல்டு, இந்த உலகத்தின் இருளான உலகத்தின் வல்லமைகளும், இந்த உலகத்தில் சில வல்லமைகள் இது மற்றும் அண்ட் அகேன்ஸ்ட் த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈவில் இன் த ஹெவன்லி ரெலம், வானத்தில் இருக்கும் பிசாசின் சேனைகளும். இது எல்லாமே சுற்றி என்ன செய்கிறது, நம்மை சுற்றி தாக்க திட்டமிடுகிறது. இதுதாங்க ரியாலிட்டி ஆக்சுவலாக. ரைட்டா? இதுதான் உண்மை. ரைட்? அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் அதுவும் கிடையாது. ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்று நாம் தீர்மானம் செய்கிறோம்னா, அடுத்த நாளே அன்றைக்கே ஒரு பிரச்சனை வரும், அன்றைக்கே நம்ம தவறு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும், அன்றைக்கே நம்ம எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, அன்றைக்கே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்து நிற்கும். நம்ம நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, என்றைக்கு இது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, குடும்ப ஜபம் பண்ண ஆரம்பித்தாலே எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது பிரதர், அதால் குடும்ப ஜபமே நாங்கள் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா, குடும்ப ஜபம் பண்ண ஆரம்பித்தவரை அந்த குடும்பம் கட்டப்படுகிறது. உடனே பிசாசானவன் அந்த இடத்துல உடைக்க பார்க்குறான், உடனே பஞ்சாயத்து பிரச்சனை சண்டைன்னு கொண்டு வருவோம். அப்போ உடனே ஐயோ இது என்ன ஃபேமிலி ப்ரேயர் பண்ணால் நம்ம வீட்டில் பிரச்சனை வருது, சரி கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சு இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது. பாருங்கள், நாம் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கும் இருட்டின் இந்த அந்த வேர்ல்ட், டார்க் வேர்ல்டு, ரைட், பிசாசின் காரியங்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறது. இல்லை என்று சொல்ல, எல்லாம் இருக்கிறது. அதை தவிர வானத்தில் இருக்கும் அதனுடைய சேனைகள் எல்லாம் எதிர்த்து நின்று போராட தயாராக இருக்கிறது. நமக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாட் ஆர் யூ ஃபைட்டிங்? ஏன் இந்த வார்த்தைங்க சொல்கிறார்னா, நீ புரிந்து கொள்ள வேண்டும், எதையும் யாரை நீ எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறாயோ, அகேன்ஸ்ட் வாட் ஆர் யூ ஃபைட்டிங், யாரை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறாய் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு, therefore 13ஆம் வசனத்தில், therefore put on the full armor of God. அதனால் நீ என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் கொடுக்கும் இந்த எல்லா ஆடைகளையும் நீ மேலே போட்டுக்கொள் என்று சொல்லி, so that when the days of evil comes, that you may stand ground, and after you have done everything to stand. Right? சோதனை போராட்ட காலம் இருக்கும் பொழுது உன்னால் கர்த்தருக்குள் நிற்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை நீ போட்டுக்கணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாண்ட் ஃபர்ம், 14ஆம் வசனத்தை, ஸ்டாண்ட் ஃபர்ம் தென் வித் த பெல்ட் ஆஃப் ட்ரூத், சத்தியத்தின் கச்சை, அது பெல்ட் கச்சை, சத்தியத்தின் கச்சையை, பெல்ட்டை நீ போட்டுக்கொள்ற. அப்போது உனக்குள் உண்மை இருக்க வேண்டும். அ ட்ரூத்ஃபுல் ஹார்ட். போய் ஏமாற்றுதல், மற்றபடி டிசப்ஷன், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் பிசாசின்குரிய குணங்கள். இதெல்லாம் முதலாவது ஃபாதர் ஆஃப் லைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பிசாசை, பொய்யின் தகப்பன்னு சொல்லுவாங்க பிசாசை. ஏன்னா அவன் எடுத்த உடனே அவன் சூழ்ச்சி செய்வதும் பொய் சொல்வதும் வஞ்சிப்பதும் தான் அவன் முக்கிய கவனம் செலுத்துகிறான். சத்தியத்திற்கு புறம்பாக, உண்மைக்கு புறம்பான விஷயங்களை மனிதனுக்குள் நுழைப்பது தான் பிசாசின் திட்டங்கள், ஸ்கீம்ஸ். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது உண்மையை தெரிந்து கொள், சத்தியத்தை கச்சையாக அணிந்து கொள். உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உண்மை என்றால் என்ன? absolute. There is nothing called absolute truth apart from Jesus Christ.
உண்மையை நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ பாருங்க, யார் இந்த உண்மை, யார் இந்த ட்ரூத், யார் இந்த சத்தியம் என்று பார்த்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நன்றாக புரிந்து கொண்டவர்கள், அவர்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்கும். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்காக நிற்பார்கள். இப்போ இந்த காலத்தில் நமக்கு நிறைய போராட்டம் பிரச்சனைகள் இருக்கும் காலமாக இருக்கிறது என்றால், முதலாவது நாம் செய்ய வேண்டியது நமக்குள் உண்மை சத்தியத்தை கொண்டு வர வேண்டும். கர்த்தர் நம்ம ஜெபிங்க, ஆண்டவரே எனக்கு உண்மை, வேதத்தின் உண்மைகள் ரகசியங்கள் எல்லாம் தெரியணும், உண்மை எனக்குள் சத்தியம் வர வேண்டும், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எனக்குள்ளே வர வேண்டும், அந்த 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 பரிசுத்தாவியான அபிஷேகமும் வல்லமை எனக்குள்ளே வர, அந்த வல்லமையுடன் தான் நான் வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த கச்சையை நான் கட்டிக்கொள்ள வேண்டும். ட்ரூத், தி பெல்ட் ஆஃப் ட்ரூத்தை நான் கட்டிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சத்தியத்தை அறியாதவர்கள், உண்மையை அறியாதவர்கள், ட்ரூத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் பொய்யான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாயமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நமக்கு நல்லதாக தோன்கிறது. அதுக்காக அவசியமான காரியங்கள் தேவையில்லைன்னு நான் சொல்லலை. ஆண்டவர் தான் எல்லாமே தருகிறார். உங்களுக்கு வீடோ காரோ இல்லை பணமோ செல்வாக்கோ இல்லை எல்லாமே ஆண்டவர் கரத்திலிருந்து தான் வருகிறது. அது ஆண்டவர் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வது தான் ஆசீர்வாதம். மனிதனாய் உருவாக்கி கொண்டு மனிதனாய் ஒரு காரியத்தை செய்வது இழப்பை தான் தருகிறது, அது தோல்வியை தான் தருகிறது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அது வெற்றியை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். பிரைஸ் காட். அப்போ பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது முதலாவது சத்தியம், உண்மை, அந்த கட்சியை நீங்கள், அந்த பெல்ட் ஆஃப் ட்ரூத்தை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்குள்ளே உண்மை இருக்க வேண்டும். பொய்யான வாழ்க்கை வாழக்கூடாது. ரெண்டு மனிதனாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரெண்டு மனிதர்களாக இருப்பாங்க. வெளி உலகத்திற்கு ஒரு மனிதனாகவும் தனியாக இருக்கும் பொழுது அவர்கள் வேறு மனிதனாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் இருதயம் மனமும் வேற ஒரு காரியத்தை தேடி போகும் அவர்கள் தனியாக இருக்கும் பொழுது. ஆனால் வெளியே உலகத்தின் சமுதாயத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் வேற மனிதர்களாக இருப்பார்கள். இது உண்மைக்கு புறம்பானது. ஏனென்றால் உண்மை இல்லை உங்களிடத்தில். ஆண்டவர் இன்றைக்கு கேட்பது, உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்க வேண்டும், சத்தியம் இருக்க வேண்டும். அந்த அவரே தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்புறம் அதற்கு ஒரே வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பக்கிள் அரவுண்ட் யுவர் வேஸ்ட். உன்னுடைய கச்சையை, அந்த கச்சையை எடுத்துக்கொண்டு உன்னுடைய இடுப்பை சுற்றி மாட்டிக்கொள். வித் த பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் இன் பிளேஸ். பாருங்க, இந்த மார்பின் அந்த பிரஸ்ட் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சத்தியத்தின் ரைச்சஸ்னஸ்னால் நீதியின் அந்த பிரஸ்ட் பிளேட்டை போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த உடையை போட்டுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்குள் நீதி ஜஸ்டிஸ், நீதி இருக்க வேண்டும், ரைச்சஸ்னஸ் இருக்க வேண்டும். உண்மை என்பது வேற, சத்தியம் என்பது வேற, நீதி என்பது வேற. ரைட்டா? பாருங்க, ரைச்சஸ்னஸ் என்று பார்த்தால் ஆண்டவர் ட்ரூ ரைச்சஸ் காட்னோ. ஆண்டவர் ரைச்சஸ், ஒரு நீதிமானாக இருக்கிறார். ஆண்டவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார் ஆண்டவர். அப்போ நம்மையும் நீதிமானாக எதிர்பார்க்கிறார். அப்போ ஒரு நீதிமான் என்று சொல்லும் பொழுது அவனிடத்தில் எல்லாமே நன்மைகளும் நல்லதும் சரியானதுமாய்தான் இருக்கிறதே தவிர அவனிடத்தில் தவறான காரியங்கள் எதுவும் இல்லை. பரிசுத்தமான காரியங்கள் இருக்கிறதே தவிர பரிசுத்தம் அல்லாத காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் இல்லை.
பாருங்க, ரொம்ப கஷ்டமான காரியத்தை ஆண்டவர் உங்கள் ஆடையாக போட்டுக்கொள். இப்போ இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் கஷ்டமான காரியங்கள் எல்லாம் சொல்லவில்லை. முதலாவது சத்தியத்தையும் உண்மையும் உன்னுடைய கச்சையாக உன்னை ஆடையாக போட்டுக்கொள். அடுத்தது ரைச்சியஸ்னஸ், நீதிமானாக நீதியின் காரியங்களை தேடு. ரைச்சியஸ்னஸாக ஒரு ரைச்சியஸ் பர்சனை நீதிமானாக வாழு என்றார். பாருங்கள், உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் நீதிமானாக இருக்கிறார்கள். ஆண்ட சொல்ல அவர் ஒரு நீதிமான் என்கிறார். ஆபிரகாம் கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு முன்பதாக நீ ஒரு நீதிமானாய் நட, வாக் ரைச்சியஸ் பிளேம்லெஸ் பிஃபோர் மீன்றார். எப்போ சொல்கிறாரு? 98 வயசில் அவரை பார்த்து சொல்கிறார், நீதிமானாய் நடன்றார். அப்போ பாருங்க, வயது வித்தியாசம் கிடையாது. வாலிபர்கள், சின்ன பசங்க, இல்லை வயதான 80 வயது 90 வயதில் இருக்கு, இப்படியெல்லாம் ஆண்டவர் பார்க்கவில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எல்லா மனிதருக்கும் ஒரே காரியத்தை தான் சொல்கிறார், ஒரு நீதிமானாக நீ வாழ வேண்டும் என்று. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்கள், ஆண்டவரை பார்த்தவர்கள், ஆண்டவரை சந்தித்தவர்கள், ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தவர்கள் முதலாவது சொல்லும் காரியம் என்ன? அவர் நீதியின் தேவன் என்று சொல்வார், காட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அவர் பேசியிருக்கிற மேட்டர் எதுவுமே சொல்லிக்கிறார். ஆனால் அவரை பார்த்தவுடன், அவருடைய மகிமையை பார்த்தவுடன், அவர் பிரசன்னத்தில் நுழைந்தவுடன் அவர் நீதியின் தேவன். அசுத்தம் எதுவும் ஏதாவது நம்மக்கிட்ட இருந்தால் அந்த இடத்துல கால் எடுத்து வைக்க முடியல, இல்லை அந்த இடத்துல கால் எடுத்து வைத்த உடனேயே, ஆண்டவரை பிரசன்னத்தில் கால் எடுத்து வைத்த உடனேயே நம் பாவங்கள் எல்லாம் முன்னாடி வந்து நிற்கிறது. அதெல்லாம் பாவம் மன்னிப்பாக நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் நீதியின் தேவன். ஹல்லேலூயா. பாருங்கள், அதனால்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், அவர் நீதியின் தேவன், நீ நீதிமானாய் நடந்து. கர்த்தருக்கு ஒரு வாழ்க்கை நீதிமானாய் நடக்க வேண்டும் என்றால் நிறைய காரியத்திலேருந்து விலங்கி நாம் வாழ வேண்டும். பொய், பொறாமை, ரைட், விபச்சாரம், அப்புறம் காசிப்பு, தேவையில்லாத பேச்சு, எத்தனையோ காரியங்கள். ஆண்டவர் நிறைய லிஸ்ட்டு போட்டு நிறைய காரியங்களே சொல்கிறார். ஆண்டவர் நிறைய லிஸ்ட்டு நீங்கள் இதே இதில் நீங்கள் எபேசியர்லேயே படிச்சிங்க அப்படின்னா, ஆண்டவர் நிறைய ஃபூலிஷ் டாக்கு, நிறைய காரியங்களே ஆண்டவர், கிரீடி பீப்புள், இம்பியூர், இந்த மாதிரி நிறைய பொறாமை உள்ளவர்கள், அசுத்தமுள்ள காரியங்கள், ஏமாத்துவர்கள், இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் விட்டு விலகுன்றார். நீதியின் காரியங்களை தேடுன்றார். பாருங்கள், இது ரொம்ப கடினமான காரியமாக? இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீதிமானாய் வாழ்வது கடினமான காரியமா? ஆமாம், அது கடினமான காரியம்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஆண்டவர் தேடுறாரு, ரைட்டா? உலகத்தில் ஆண்டவர் ஒரு நீதிமான தேடுறாரு. தேடினா ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, ஒரு குடும்பம், அது ஒரே மனிதன் தான் இருக்காரு, அது நோவா மட்டும்தான் இருக்கிறார். உலகத்தில் ஏராளமான ஜனங்கள் இருந்தார்கள், ஆனால் நீதிமானாய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் தான் இருந்தார். ஒரு ஜெனரேஷனை அவருக்காக உருவாக்கணும்னு பார்க்குறாரு. இவர்கள் ஊழியம் செய்யும் குடும்பமாக, ஊழியம் செய்யும் சந்ததிகளாக மாறுவார்கள் என்பதற்காக ஒரு மனிதனை தேடுறாரு. கடைசியாக ஆபிரகாம் ஒரு மனிதனை தான் கண்டுபிடிக்கிறார். மற்றவர்களெல்லாம் என்ன? நீதிமானாய் இல்லை. ஆண்டவர் தேடுறார். அவர் இருதயத்துக்கு ஏற்றபடி ஒரு மனிதனை தேடுகிறார். நல்ல மனிதர்களை தேடுகிறார். நீதிமானாய் ஒரு மனிதனை தேடுகிறார். ஆனால் கிடைக்கவே இல்லை. பாவம். சாதாரண ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆடு மேய்க்கிற தாவீதை எடுக்கிறார். அவன் இருதயத்தை பார்க்கிறார். அவன் நீதிமானாய் இருக்கிறான். ஆண்டவர் இருதயத்தை பார்த்து அவனை கொண்டு வருகிறார். பாருங்க, அப்போ நீதிமானாய் வாழ்வது கடினமான காரியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கிருபையினால் என்ன நடந்திருக்கிறது? வாட் ஹாஸ் ஹேப்பன்ட்? நீங்கள் நீதிமானா? நிறைய பேர்ட்ட நான் கேட்பேன், நீங்கள் நீதிமானா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை என்று சொல்கிறார்கள். யோசிக்கிறாங்க நிறைய பேர், நீதிமானா கை தூக்குங்க, நீதிமான்லாம் யாரை கை தூக்குங்க அப்படின்னா யோசிக்கிறாங்க. நம்ம நீதிமான் தானா, சந்தேகமாக இருக்கு அப்படின்னு.
பாருங்க, புதிய ஏற்பாட்டில் நீங்கள் கிறிஸ்துவை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதல் மூலமாகவும் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் வேத சத்தியம். அப்போது நீங்கள் இன்றைக்கு உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு நீங்கள் மன்னிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிறீங்க. தவறு செய்து விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து போய் துடைத்து விட்டு அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஆண்டவரிடத்தில் போய் நிற்கிறீர்கள் என்றால், நீங்கள் நீதிமானாய் நிற்கிறீர்கள் என்றால், எந்த தைரியத்தில் போய் ஆண்டவருக்கு சமூகத்தில் போய் முட்டி போட்டு ஆண்டவரை மன்னிங்க, நான் நீதிமானா என்னை மாற்றுங்க என்று கேட்கிறோம் என்றால், ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதால், அவருடைய இரத்தம் நமக்காக ஊற்றப்பட்டதால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருப்பதால் என்ன நடக்கிறது? He is an intercessor for us. அதனால் நம்மை நீதிமான ஆக்கியிருக்கிறாரு. அன்றைக்கி தேட வேண்டியதாக இருந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு நீதிமான, இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற எல்லாரும் நீதிமான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதுக்கு நீங்களும் நானும் என்ன செய்தோம்? நாம் ஒன்றுமே செய்யவில்லை. நீங்களும் நானும் எதாவது செஞ்சுருக்கிறோமா? இதை பெற்றுக்கொள்வதற்கு ஏதாவது செய்திருக்கிறோமா? நாம் ஒன்றுமே செய்யவில்லை. என்ன செய்திருக்கிறோம்? நம்முடைய விசுவாசத்தினால் கர்த்தருடைய கிருபையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை தான் நாம் செய்து கொண்டோம். இதை செய்ததால், பாவ அறிக்கை நாம் செய்ததால், கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டதால், அவருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மளுடைய சகல பாவங்களையும் கழுவுகிறது என்ற விசுவாசத்தில் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் முன்னாடி போய் நின்று ஒப்பு கொடுத்ததால், கிறிஸ்துவ வாழ்க்கை இன்றைக்கு வாழ்வதால் ஆண்டவர் நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். இன்றைக்கு அந்த நீதியின் வஸ்திரத்தை போட்டுக்கொள் என்கிறார் ஆண்டவர். அந்த நீதியின் வஸ்திரம் என்னவென்றால், பரிசுத்த வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழ வேண்டும். மற்றவர்கள் பிளேம்லெஸ் லைஃப், நம்மை மற்றவர்கள் குற்றப்படுத்தாமல் நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும். ரொம்ப கஷ்டங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தர் நம்மை நீதிமான அழைத்திருக்கிற, நீதிமானை மாற்றிருக்கிறார். ஆனால் நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தாத பிளேம்லெஸ் லைஃப் வாழ வேண்டும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, நாமும் சில முயற்சிகளை எடுக்க வேண்டும். ஏனென்றால் தவறான வாழ்க்கை வாழ்ந்து குடிக்கிறவர்கள் தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நீதிமான் என்று சொல்லிக்க முடியாது. கரெக்டாக இல்லை, அவர்கள் இருதயம் குத்தும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவாட்டையும் மன்னிக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த நீதிமானாய் வாழ்வது, நீதியின் வாழ்க்கையை வாழ்வது இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் மட்டும்தான் வாழ முடியும். பிளேம்லெஸ் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரும் பார்க்கிறவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு குறையை சொல்லுவார்கள். நம்மளை பற்றி குறை சொல்லாதவர்கள் எதுவும் கிடையாது. நல்ல கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிற ஊழியக்காரர்களை பார்த்து கூட குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர். எவ்வளவு கர்த்தருக்காக உண்மையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்கிறவர்கள் இருப்பார்கள். ஸோ பிளேம்லெஸ் லைஃப் என்பது ரொம்ப கடினமான காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ ஒரு நீதிமானாய் வாழ என்கிறார். அப்போ பரிசுத்தாவின் வல்லமையால் மட்டும்தான், ஆண்டவரின் வல்லமையால் மட்டும்தான் நீ நீதிமானாய் வாழ முடியும். ஒரு ரைச்சியஸ் லைஃப் வாழணும் அப்படின்னா பரிசுத்தாவின் வல்லமை அவசியம். ஏனென்றால் அவர் தான் இன்றைக்கு ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்கள், மூன்றாவது ஒரு காரியம் என்ன சொல்கிறார்? and with feet fitted with the readiness that comes from the gospel of peace. சமாதானத்தின் சுவிசேஷத்தை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய கால்கள், அந்த 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 பாதரட்சைகளை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டுகளையும் நுகங்களையும் உடைக்கிற காரியங்கள் என்னவென்ற பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னால் இந்த மாதிரி ட்ரெஸ் நீங்கள் போட்டுக்கினீங்கன்னா அப்படின்னா பிசாசானவன் நிறைய காரியங்களை அவனால் உங்களை வந்து தடுக்க முடியாது. முதலாவது ஏன் தடுக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சத்தியம் இருக்குது, உங்கள்கிட்ட உண்மை இருக்கிறது, ட்ரூத் இருக்குது, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
நீங்கள் உண்மையானவர்கள், பொய் இல்லை உங்கள்கிட்ட. அப்போ அவனால் நெருங்க முடியவில்லை, உங்களிடத்தில் நெருங்க முடியவில்லை, உங்கள் குடும்பத்தை நெருங்க முடியவில்லை, உங்கள் எந்த காரியத்தை நெருங்க முடியவில்லை. ஒன்று. இரண்டாம் காரியம், நீதியின் மனிதன் நீதிமானாக வாழ்கிறோம் என்றால் அவனால் நெருங்க முடியவில்லை. ஏனென்றால் குற்றப்படுத்துவதற்கு தேடினாலும் கிடைக்கல, குற்றப்படுத்த முடியவில்லை. யோபை தேடி தேடி பார்க்கிறான், அவனை எந்த வகையிலும் குற்றப்படுத்த முடியவில்லை. அவன் ஊழியக்காரன் கிடையாது யோபு, சாதாரண ஒரு பிஸ்னஸ் மேன். அந்த காலத்தில் இருந்த ஒரு பிஸ்னஸ் மேன். அவனுக்கு நல்ல பிள்ளைகள், மனைவி, குடும்பம், எல்லா ஆடு மாடுகள் நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருந்தார். அவன் ஆசாரியன் கிடையாது யோபு. இருந்தாலும் அவன் ஒரு நீதிமானாய், இந்த உலகத்தில் சாதாரண ஒரு மனிதனாய் வாழும்போது கூட, ஒரு பிஸ்னஸ் மேனாய் வாழும்போது கூட நீதிமானாய் இருந்தான். அவனிடத்தில் குற்றத்தை பிசாசு தேடுறான், கண்டுபிடிக்க முடியவில்லை. டு பிளேம் ஹிம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சொல்கிறான். ஓகே, இதை எடுங்க, அதை எடுங்க, நல்லா ஆசீர்வாதிங்க, அப்போ தான் அவன் உங்களை மறுதளிப்பான். அது வேற. ஆனால் குற்றப்படுத்த முடியவில்லை. பாருங்கள், அப்போது நீதிமானாய் ஆண்டவர் வாழ சொல்கிறார். மற்றவங்க பேசுகிறவங்க பேசியிருப்பாங்க, அது விட்டுருங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் குற்றமில்லாதவர்களாய், உண்மை உள்ள, ஒரு தவறான வாழ்க்கையை வாழாமல் சரியான, மற்றவர்களுக்கு உதவி செய்யும், மற்றவர்களுக்கு நாம் என்ன சொல்கிறது, ஒரு கர்த்தரின் முகமாக நாம் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் அந்த மூணாவது காரியம் என்ன சொல்கிறாரு, பாதரட்சியங்களுடைய கால்கள் இருக்கும் அந்த செருப்பு எப்படி இருக்கணுமா, போடுறது சுவிசேஷத்தை ஓடி சொல்லும், சுவிசேஷத்தை ரெடியாக, எப்பொழுதும் ரெடியாக எடுத்துக்கொண்டு போய் சொல்லும் ஒரு மனிதனாக மாற வேண்டும். த காஸ்பல் ஆஃப் பீஸ், த காஸ்பல் ஆஃப் சால்வேஷன் அப்படின்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்லும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தை போய் சொல்லும் கால்கள் தடுக்க முடியாது, அவர்களை தடுக்க முடியாது. அவர்கள் எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினே இருப்பாங்க. அவர்களை தடுக்க முடியாது. அவர்கள் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு காரியத்தை, பிசாசின் கட்டுகளை உடைத்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் போகும் இடமெல்லாம் பிசாசின் கட்டுகள் உடைந்து கொண்டே இருக்கும். அந்த மனிதர்களாக நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசு கட்டுகள் உடைஞ்சுனே இருக்கும். அப்படி ஒரு மனிதரா நீங்கள்? இப்போ என்னால் அங்கெல்லாம் போக முடியல, ஆனால் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும். என்னுடைய வார்த்தையை நான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பேசுகிறேன். அப்போ உங்கள் வார்த்தையை அந்த பெற்றுக்கொள்கிறவர்கள் கட்டுகள் உடைகிறதா அவங்க வாழ்க்கையில்? ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறார்கள், அப்போ கட்டுகள் உடைக்கிறதா? அப்படிப்பட்ட மனிதராக நீங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போ பாருங்கள், நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டாக இருப்பாங்கன்னா, சண்டை போடுவதற்கு, ரைட்டா, நெகட்டிவாக சொல்லணுன்னா சண்டை போடுவதற்கு, பொய் சொல்வதற்கு, ஒரு பிரச்சனைனா பஞ்சாயத்துனா தீர்த்து வைப்பதற்கு அவங்கள மாதிரி ஆளுங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அது ரொம்ப பெருமையான ஒரு காரியமாக அவர்கள் இருப்பாங்க. ரைட்டா, நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா சண்டை பயங்கரமாக போடாங்கன்னா நீங்கள் எதுவுமே கேட்காம வந்துட்டீங்க. ஏன்னா ஒரு 4 வார்த்தை கேட்க வேண்டியது தானே, என்ன எங்கே வாய் எங்கே போச்சு அப்படின்லாம் நம்மக்கிட்ட பார்த்து கேட்பாங்க. ஏன் இப்போ அமைதியாக வந்துட்டீங்க, எதுக்கு பயப்படுறீங்க? 4 வார்த்தை கேட்க வேண்டியது தானே. அவங்க ரொம்ப யோக்கியமா, அவங்க ரொம்ப உண்மையா, அவங்க செஞ்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஏதோ நம்ம சின்னதாக ஏதோ செஞ்சுட்டோன்றதுக்காக பெருசாக பேசிக்கிறாங்க. கேட்டு வர வேண்டியது ஒரு 4 வார்த்தை. அப்படிலாம் நம்ம எண்ணிக்கை பேசியிருக்கோமா? நல்லா யோசித்து பாருங்கள். நம்ம பேசியிருக்கோம் தானே. ஏங்க பாஸ்டர் நாங்கள் பேசுனதெல்லாம் நீங்கள் எங்கே ஒட்டு கேட்டீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இல்லை, பொதுவாக வீட்டில் எல்லார் வீட்லேயும் தான் நடக்குது. ஏன்னா நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம வாயின் வார்த்தைகள் எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கும் என்று நினைக்கிறோம். அல்ல, அது இன்னும் பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது நம்ம வாயின் வார்த்தைகள். நீங்கள் போகும் இடமெல்லாம் பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கிறதால அது தீர்ந்த பாடு இல்லை. இது நெகட்டிவாக சொன்னோம். இன்னொரு பக்கம் பாசிட்டிவாக சொன்னால் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம போகும் இடமெல்லாம் நான் சாதித்து விடுவேன். நிறைய பேர் நான் பேசினா எல்லாம் சரியாக போயிடும், சாதித்தலாம். என்கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணித்தரேன். ரைட்டா, அது அந்த வேலையா அதை நம்ம பேசிட்டா சரியாயிடும். இதுவா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இது பண்ணிடலாம். இப்போது இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம போகும் இடமெல்லாம் வெற்றியின் பாதையாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு நிறைய பேர் பாசிட்டிவாக உருவாக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே கர்த்தரே இல்லை, அங்கே ஆண்டவரே இல்லை. ஆனால் நம்மளுடைய சுயபலத்தினால் நான் வந்தால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்வாங்க நிறைய பேர். நான் இல்லை, அங்கே நான் ஒன்றும் சண்டைலாம் போட மாட்டேன், நியாயத்தை எடுத்து கரெக்டாக சொல்வேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. நான்லாம் வந்தால் கரெக்டாக பாயிண்ட்டாக பேசி இது பண்ணுவேன். அப்போ பாருங்கள், நாம் அங்கே இருந்தால், நம்ம போனால் நம்ம என்ன நடக்கிறது, இப்படி ஒரு தவறான வழியும் இருக்கிறது, இப்படி ஒரு பாசிட்டிவான வழி இருக்குது. ரெண்டுமே பிரயோஜனம் இல்லாத ஒரு, ஏனென்றால் இதுலேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லை, இதுலேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லை, யாரும் ரட்சிக்கப்படலை, யாரும் பாவத்தை அறிக்கையிடலை, யாரும் இயேசு கிறிஸ்து பக்கம் வரவே இல்லை. என்ன ஆயிருக்கு, ஒன்று உங்களுக்கு நல்ல பேர் வந்திருக்கும், இல்லை சண்டை பெருசாகிருக்கும், இவ்வளோதான். நம்ம போகிறோம் ஒரு இடத்துல, நம்ம சுவிசேஷத்தை எடுத்துன்னு போகிறோன்னா நம்மளை பார்த்தாலே அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மகிமை கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்மை பார்க்கிறவர்கள் கர்த்தரை பார்க்க வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், கடவுளுக்கு பயப்பட வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். They have to accept Lord Jesus Christ. நான் பாவி என்று அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் போகும் இடம் அந்த சுவிசேஷத்தை சொல்லும் இடம். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் போகும் இடம் எல்லாம் இப்படி இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் கிறிஸ்தவர்களை அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார்? ஏன், எதுக்காக? நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், சும்மா வீட்டில் இருந்துக்குன்னு சாப்பிட்டு தூங்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டெய்லி சோறு போடுறேன், டெய்லி நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறேன், டெய்லி நல்லா ஜாலியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என் பிள்ளைங்க நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், நீங்கள் என்னை நம்புகிறீங்க, அதனால் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. காசு கிடைக்கும், சோறு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், எல்லா வசதிகளும் கிடைக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் தலைமுறை அடுத்த ஏன் செய்யணும் ஆண்டவர் இதெல்லாம்? சும்மா வீட்டில் உட்காந்து சும்மா இருக்கிறவர்களுக்கு எதற்காக செய்ய வேண்டும்? சத்தியத்திற்காக நிற்காதவர்களுக்கு, அதாவது சத்தியத்திற்காக ஓடாதவர்களுக்கு ஏன் செய்ய வேண்டும்? யோசித்து பார்த்தீங்களா? கால்களில் சுவிசேஷ கால்களாக இருக்க வேண்டும். நாம் போகும் இடமெல்லாம் கர்த்தரை வெளிப்படும் மனிதனாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். உடைய வார்த்தைகள் அவர்கள் பெற்றுக்கொள்ளும் போது, ஒரு வார்த்தை 2 வார்த்தை இருந்தாலும் அந்த வார்த்தை அவர்களுக்கு ஆண்டவரின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய சமாதானம். நீங்கள் பார்த்தீங்க, காஸ்பல் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் செய்தியை கொண்டு போக வேண்டும் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல நம்ம போகிறோன்னா அந்த இடத்துல சமாதானம் உருவாக வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ செய்தியே ரட்சிப்பும் சமாதானமும். அப்போ இந்த இடத்துல நம்ம போகிறோன்னா அங்கே ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் வந்து விட்டார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த மாதிரி மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்கிறார். அப்போ தான் அந்த இடத்துல கட்டுகள் உடையும், நம்மை சுற்றி இருக்கும் கட்டுகள் உடையும், அந்த குடும்பத்தில் இருக்கும் கட்டுகள் உடைகிறது, எல்லாம் சமாதானமாகிறது. அவங்க சொல்லணும், பிரதர் சிஸ்டர், நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து எங்கள் வீட்டில் ஒரே சமாதானம், சந்தோஷம், கட்டுகள் இவ்வளோ நாளாக இதெல்லாம் இருந்துச்சு பிரச்சனை, ஆனால் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கே மகிமை என்று சொல்ல வேண்டும். உங்களை உயர்த்துவது பதிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 16வது வசனத்தில், டேக் அப் த ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் கேடகத்தை எடுத்துக்கொள் என்கிறார் ஆண்டவர். ஏன் அப்படின்னா, எல்லாமே இருந்தாலும் ஈட்டிகள், அம்புகள், போர், பிரச்சனை என்று பிசாசு தாக்கும் பொழுது விசுவாசம் இருந்தால்தான் நிற்க முடியும். விசுவாசம் இருந்தால், அந்த கேடகம் இல்லை என்றால் அடி நம்ம மேலே விழுந்துனே இருக்கும். அடி நம்ம மேலே விழும், அந்த அடியை நம்மளால் வாங்கிக்க முடியாது. வாங்கினே இருக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் ஒரு நாள் விழுந்து விடுவோம். விசுவாசத்தில் மட்டும்தான் ஒரு மனிதனால் நிற்க முடியும். என்ன விசுவாசம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்ற விசுவாசம்.
கர்த்தருடைய பிள்ளை என்ற விசுவாசம், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு என்ற விசுவாசம், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற விசுவாசம், மனிதர்கள், பொருட்கள், செல்வாக்கு இது மேலே நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவர் ஒருவரே, இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள் என்ற விசுவாசம், ஆண்டவர் வரப்போகிற ராஜா மறுபடியும் வரப்போகிறார், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கொண்டு போக போகிறார் என்ற விசுவாசம், என் பாவங்களை மன்னித்திருக்கிறார், என்னை அவர் பிள்ளையாக மாற்றியிருக்கிறார், நான் கர்த்தருடைய பிள்ளை என்ற விசுவாசம். விசுவாசம் சொல்லினே போகலாம். ரைட்டா? விசுவாசம், ஏராளமான விசுவாசம். விசுவாசிகள் ஏராளமாக இருக்கிறார்கள். வேதத்தில் எடுத்துக்காட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நீங்கள் தானியேல், தாவீது, யார் எடுத்தாலும், பேதுரு, யார் எடுத்தாலும், பவுல், எந்த இந்த மூலையிலேருந்து அந்த மூலை வரைக்கும் யார் எடுத்தாலும் விசுவாசம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. விசுவாசின் அளவுகோல் இருக்கலாம், விசுவாசின் தந்தையாக இருக்கலாம், விசுவாசம் இருக்கிறவர்களாக, விசுவாசின் பாத்திரமாக இருக்கலாம், விசுவாச செயல்களாக இருக்கலாம். ஆனால் எல்லாரிடத்திலும் கேடகமாக இருந்தது விசுவாசம். இது இல்லாமல் இந்த உலகத்தில் போராட முடியாது. ஏனென்றால் பிசாசின் அம்புகள் நம்மை தாக்கி கொண்டே இருக்கும். அதுதான் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன். ரியாலிட்டிக்குள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே இருக்காதுங்க, ஏதோ நம்ம எங்கேயோ இருக்கோம் அப்படி இல்லை. பிசாசு நம்மை தாக்கி கொண்டு தான் இருப்பான். இதுதான் ரியாலிட்டி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே எங்கே போனாலும், நீங்கள் கிறிஸ்துவர்களாய் வாழ்கிறீர்கள், என்ன செய்தாலும் உங்களுக்கு போராட்டம், பிரச்சனைகள் உண்டு, அதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டார் ஆண்டவர். நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு தான் விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். யார் மேல் விசுவாசம்? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மேல் விசுவாசம். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத முடியாத காரியம் எதுவும் இல்லை. ரட்சிப்பு இந்த குடும்பத்தில் வர வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தான் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அது இயேசு கிறிஸ்துவால் தான் மாற்ற முடியும். ஒரு இடத்துல கட்டுகள், நுகங்கள் உடைக்கப்பட வேண்டும் என்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மட்டும்தான் உடைக்கப்பட முடியும் என்ற விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தில் தைரியமாக வாழ வேண்டும். அந்த கேடகம் இருக்கு, அந்த ஷீல்டு பிளாக் பண்ணி எடுத்து, அது ஷீல்டு இல்லைன்னா நம்மளால் சண்டையே போட முடியாது. அந்த ஷீல்டு இருக்கணும். ஏனென்றால் தடுப்பதற்காக வேண்டும், தாக்குவதற்காக இல்லை. விசுவாசம் தடுப்பதற்காக. ஏனென்றால் பொய்யான சத்தியங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி ஏராளமான இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணால், இன்ஸ்டாகிராமையும் வாட்ஸ்அப் எது எடுத்தாலும், சோஷியல் மீடியா எடுத்தாலும், நியூஸ் எடுத்தாலும், சபைகளில் ஏராளமான பொய்யான சத்தியங்கள் பரவி இருக்கிறது. ஏராளம். எது கேட்டாலும் இதில் என்ன இப்படி பேசுகிறாங்களே, என்ன அப்படி பேசுகிறாங்களே, இப்படி நமக்கு தோணுது. வேதத்துக்கு புறம்பாக கொஞ்சம் இது சொல்கிறாங்களே, எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறாங்களே. நான் சில செய்திகள்லாம் கேட்கும்போது, என்ன இது எக்ஸ்ட்ராவாக ஆட் வேதத்தில் இருக்கிறத சொன்னால் போதும், ஏன் இவங்க அடிஷ்னலாக சில இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க? அதெல்லாம் வேதத்தில் இல்லையே. இல்லாமல் இருப்பதை ஆட் பண்ணி அவங்களுடைய இமேஜினேஷன் கொண்டு வர்றது, அது ஒரு கதையாக எதாவது சொல்லலாம். ஆனால் அதை இமேஜினேஷனாக கொண்டு வந்து சத்தியத்தை டைல்யூட் பண்ணக்கூடாது. இருக்கிறபடி சொல்ல வேண்டும் வேதத்தில். மற்ற புத்தகங்கள்லாம் படிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கிறது. வேதத்தை இது பண்ணுறதுக்காக நிறைய. இப்போ ஏனோக்கின் புத்தகம் நான் படித்திருக்கிறேன். நல்ல புத்தகம்தான், நீங்கள் படிக்கலாம், தவறு கிடையாது. வேதத்துக்கு சார்ந்த புத்தகம்தான், படிக்கலாம். ரைட்டா? அதில் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பற்றி போட்டிருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி போட்டிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் சுவிசேஷத்திற்கான ஒரு வழி இருக்கிறதா? இல்லை. அதனால தான் அது வேதத்தை ஏனோக்கு புத்தகத்தை வெளியெடுத்துட்டாங்க. சுவிசேஷத்தின் பாதை அதில் இல்லை, அதனால் வெளியெடுத்துட்டாங்க. ஆனால் அந்த புத்தகம் இருக்கிறதா? நல்ல புத்தகம் படிக்கலாம், தவறு கிடையாது. பாருங்கள், அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஏராளமான புத்தகங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசத்தை வைத்து நாம் முன்னே செல்ல வேண்டும். அதனால் தான் விசுவாச கேடகம் வேண்டும். இப்போ விசுவாசம் என்ன பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, காணாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற ஆண்டவர், அதுதான் விசுவாசம் என்கிறார். அப்போது இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிறார். இட் இஸ் நாட் தேர், பட் காட் கால்ஸ் அண்ட் பிரிங்ஸ் இட் ஃபோர்த். இட் இஸ் இம்பாசிபிள், அது நடக்க முடியாது, இம்பாசிபிள். ஆனால் கர்த்தர் அதை கொண்டு வருகிறார், உருவாக்குகிறார். இட் இஸ் நாட் தேர்.
இருக்கிறது, ஒரு காரியம் இருக்கிறது. கேன்சர் இருக்கிறது, டாக்டர் சொல்லிட்டாங்க, ஸ்கேன் பண்ணிட்டாங்க, கேன்சர் இருக்கிறது. சர்டிஃபிகேட் இது ஸ்கேனில் இருக்கா, இருக்குது. ரிப்போர்ட்ஸில் இருக்கா, இருக்குது. ஆனால் இல்லை என்று ஆண்டவரால் மாற்ற முடியும். எஸ், அதுதான் விசுவாசம். ஆண்டவரால் மாற்ற முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இல்லை, எதுவுமே கிடையாது. கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும். there is nothing impossible with God. அதால் மரியாள் கிட்ட சொல்கிறார் ஆண்டவர், மனிதனால் இது கூடாது என்று சொல்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். இட்ஸ் இம்பாசிபிள் வித் மேன், பட் வித் காட் இட் இஸ் பாசிபிள் என்றார். மனிதனால் கூடாது, ஆனால் கர்த்தரால் கூடும் என்கிறார். அதனால் ஆண்டவர் அழகாக வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறார். பாருங்க, அப்போ விசுவாசம் என்றால் ஒரு கால்குலேட்டிவ் மூவ் கிடையாது. இப்படி கால்குலேஷன் பண்ணால் ரைட்டு, அது நடந்துச்சா, கரெக்ட் நடந்துச்சு, ரைட்டு, விசுவாசம் கொஞ்சம் ஜெபம் பண்ணோம், விசுவாசம் இருந்துச்சு, ரைட்டு, முதலே தெரியும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ஒரு இது இருந்துச்சு எனக்கு, ஆனால் கரெக்டாக கடவுள் செஞ்சுட்டாரு, இது இல்லை விசுவாசம். ஏங்க நடக்க முடியாது, இம்பாசிபிளுங்க, அது செய்ய முடியாதுங்க, இது சாத்தியம் இல்லாத காரியங்க, சாத்தியமே இல்லைங்க. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்கிறாரு, சாத்தியமே இல்லைங்க, இது எப்படிங்க, இது இட்ஸ் நாட் பாசிபிளுங்க. ஆனால் கர்த்தர் இதை செய்வார், அதுதான் விசுவாசம். கர்த்தர் எனக்கு செய்து கொடுப்பார், அதுதான் விசுவாசம். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம எங்கே போனாலும், எங்கே சொன்னாலும், எங்கே பேசினாலும், எங்கே ஜெபித்தாலும் அதை போய் சொல்ல வேண்டும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இட்ஸ் நத்திங் இம்பாசிபிள் வித் காட். Jesus Christ can do everything because he has given authority. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவானால் எல்லா வல்லமை, இந்த பூமியின் பரலோகம் எல்லா அவருக்கு கீழே இருக்கும் எல்லா காரியத்திற்கும் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் எல்லா நாவுகளும் அவர் எல்லா நாவுகளும் உச்சரிக்க வேண்டும் அவர் நாமத்தை, எல்லா முழங்காலும் முடங்க வேண்டும். All authority has been given to Lord Jesus Christ. இதுதான் வேத உண்மை. It is fact that God is real. விசுவாசம் வேணும். பாருங்கள், கடைசியாக ஒரு விசுவாசத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம், நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது, நேரமில்லை, அதனால் நான் கடைசியாக லாஸ்ட்டாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். கடைசியாக ஒரு விசுவாசத்தை எது ஷீல்டாக சொல்கிறார், அதாவது விசுவாசம் ஏன் ஷீல்டாக சொல்கிறாரு, விசுவாசம் இருந்தால் மற்றவர்களிடத்திலிருந்து, பிசாசினிடத்தில் நம் பாதுகாப்பாக இருக்க முடியும். நம்ம தளர்ந்து விழுந்து விட முடியாது, நாம் சோர்ந்து போக முடியாது, தைரியமாக எழுந்து நிற்க முடியும். கிறிஸ்தவனாக எவ்வளவு பிரச்சனை போராட்டம் வந்தாலும் எழுந்து நிற்க முடியும் என்பது விசுவாசத்தின் கேடகம் இருந்தால்தான். ரைட்டுங்களா? இன்னொரு காரியம் என்ன சொல்கிறாருன்னா, ரைட், அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக போட்டிருப்பாரு, விச் யூ கேன் எக்ஸ்டிங்கிஷ் த ஃப்ளேமிங் ஆரோஸ் ஆஃப் தி ஈவில் ஒன். ஃப்ளேமிங் ஆரோஸ்னால் அந்த கேடகம் எதுக்கு அப்படின்றாருன்னா, அந்த பறக்கும் அம்புகள், தீப்பறப்பை பிடித்து பறக்கும் அம்புகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரண விஷயம் கிடையாது, சும்மா தட்டுறது, சும்மா கல் தூக்கி போகிறது, அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் சொல்லுது என்ன அப்படின்னா, அம்புகள், தீப்பிடித்து கொண்டு எரிந்து வரும் ஃப்ளேமிங் ஆரோஸ், பிசாசின் அம்புகள். அப்படின்னா என்ன? அம்புகள் எங்கே வேணால் ஊடுருவி பாயும், அதை தடுக்க வேண்டும் என்றால் கேடகம் வேண்டும். விசுவாசம் இல்லை என்றால் கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. ரைட்டா? இன்னொரு காரியம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஹெல்மெட், தலை கவசத்தை ஒன்று போட சொல்கிறார். அது என்னென்னா சால்வேஷன், ரட்சிப்பின் தலைக்கவசம் போட சொல்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தலை மூடி இருக்க வேண்டும் ரட்சிப்பினால். ஏன் அப்படின்னா, அந்த தலைக்கவசம் ஹெல்மெட் இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு. பைக்கிலலாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் ஏன் போடுறோம் அப்படின்னா பாதுகாப்பு. ஏதாவது ஒரு பட்டா, அடித்தா, இல்லை கீழே விழுந்துட்டா, இடிச்சிட்டா, ஏதாவது ஒன்று, தலை பாதுகாப்பாக இருக்கும். அந்த கேடகம் என்னன்னு சொல்கிறாருன்னா ரட்சிப்பு தான் சொல்கிறார். அப்போது ரட்சிப்பு என்பது நீயும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அது உன் தலைமையில் இருக்க வேண்டும், அதை தவிர மற்றவர்களுக்கும் நீ சொல்ல வேண்டும். ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது, அது இயேசு கிறிஸ்து ஆண்டவரால் தான் கொடுக்க முடியும். ஆனால் ரட்சிப்பின் செய்தியை நீ கொண்டு போய் சொல்ல முடியும் மற்றவர்களிடத்தில். ஆனால் முதலாவது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ரட்சிப்புனா ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாள் எல்லாம் கை தூக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னா கை தூக்கி நம்ம ஒப்பு கொடுக்கணும், பார்த்தீங்களா? அது ரட்சிப்பு அல்ல, அது ஆரம்பம். இட் இஸ் த பிகினிங் ஆஃப் சால்வேஷன்.
ரட்சிப்பின் ஆரம்பம் அதுதான். அன்றைக்கி தான் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். ஆனால் அது ஒரு பயணம். சால்வேஷன் இஸ் அ ப்ராசஸ், இட் இஸ் அ ஜேர்னி, இட் இஸ் அ பாத், இட் இஸ் அ வாக் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவரோடு நடப்பது ஒரு ஒரு வாக், அது ஒரு நடை. ஆண்டவரோடு சேர்ந்து ஒரு பயணமாக இருக்கிறது ரட்சிப்பு. ஒரு நாள் நான் ஒப்பு கொடுத்தேன் 2014 2003 இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு நாள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேனே. ஓகே, அதுதான் ஆரம்பம். இட் இஸ் த பிகினிங், இட் இஸ் நாட் தி எண்ட். அன்னைக்கு முடிந்து விட்டது எல்லாம் இல்லை, கிடையாது. அன்றைக்கி தான் அப்புறம் தான் எல்லாமே தெரிந்து கொண்டீங்க. ஓ, கிறிஸ்துவம்னா என்னன்னு தெரிந்து கொண்டீர்கள். வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்க, நிறைய பேரை சந்திக்க ஆரம்பிச்சிங்க, எப்படி நடக்கணும்னு புரிந்து கொண்டீர்கள், பிசாசின் தந்திரங்கள் என்னன்னு புரிந்து கொண்டீர்கள். நிறைய காரியத்தில் ஒவ்வொரு நாளும் ஃபைட் எவ்ரி டே. தேர் இஸ் அ ஃபைட் எவ்ரி டே. அப்போது அதற்கு என்ன தேவை? ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். இங்கே கிரீடம்னு சொல்லவில்லை, ரைட்டா? ரட்சிப்பின் கிரீடம் என்று இங்கே ஒரு சண்டை போடும், பிசாசை எதிர்த்து போராடும் ஒரு சூழ்நிலை. அதனால தான் ஹெல்மெட்னு போட்டிருக்கு. அதாவது ஒரு கவசம்னு போட்டிருக்கு, ஒரு ஹெல்மெட்டாக. அப்படின்னா அது நம்மை பாதுகாக்கிறது. நம்முடைய ரட்சிப்பு நம்மை பாதுகாக்கிறது. தேவனோடு இருக்கும் வாக், அந்த நடை, அந்த ஜேர்னி நம்மை பாதுகாக்கிறது. உங்கள் ஜேர்னி எப்படி இருக்குது? ஹவு இஸ் யுவர் ஜேர்னி? ஆர் யூ வாக்கிங் வித் த லார்ட் எவ்ரி டே? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உங்கள் பயணம் இருக்கிறதா? Do you walk every day with Jesus Christ? Every minute of your life is Jesus Christ in your life. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அதுதான் நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மை வழிநடத்த வேண்டும். அந்த ரட்சிப்பின் அந்த தலையில் கவசம் இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு விஷயம் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நேரம் இல்லாததால் நான் சீக்கிரமாக போகிறேன். த சோர்ட் ஆஃப் த ஸ்பிரிட் விச் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். 2 விஷயங்கள் இதில் இருக்குது. பட்டயம் என்று சொல்லும் பொழுது ஆவியின் பட்டயம், அது விச் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஆவியின் பட்டம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைன்னு போட்டிருக்கு. ஆவியின் பட்டயம். அப்போ பட்டயம் என்றால் என்ன? தாக்குவதற்கு தான் பட்டயம், தடுப்பதற்கு பட்டயம் கிடையாது. ஸ்வார்ட் இஸ் ஆல்வேஸ் டு ஃபைட், அஃபென்சிவ், ரைட்? அது தடுப்பதற்கு இல்லை. கேடகம் தான், ஷீல்டு தான் தடுப்பதற்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாம் பேசினது எல்லாமே நம்மை பாதுகாத்து கொள்வதற்கும் தடுப்பதற்கும். ஆனால் இப்போ இது ஒன்று மட்டும்தான் என்ன அப்படின்னா, தாக்குவதற்கு, பிசாசை தாக்குவதற்கு, கட்டுகளை வெட்டுவதற்கு, உடைப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை தேவை. கர்த்தருடைய வார்த்தையால் தான் நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். அதில் தான் அழகாக முடிக்கிறார் ஆண்டவர். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக சண்டை போடுவதற்கு ஒரு பட்டயம் தேவை இல்லையா? அந்த பட்டயம்தான் கர்த்தருடைய வார்த்தை என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி கூட நம்ம இவ்வளோ நேரம் அந்த ஒரு 1 ஹவராக ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். என்ன? கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். we have to accept the word of God and obey to the word of God and change. மாற்றம் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஏற்றுக்கொள்வார்கள், கீழ்ப்படிய மாட்டார்கள். நிறைய பேர் கீழ்ப்படிவார்கள், ஆனால் மாற மாட்டார்கள். பாருங்க, 3 காரியமும் அவசியம். ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரைட்டா? அக்செப்ட் அண்ட் வாக் இன் ஹிஸ் வேஸ். கீழ்ப்படி, ஒபே, சேஞ்ச், மாற வேண்டும். ஆண்டவருக்காக மாறின ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதனால்தான் ஆவியின் பட்டயம் என்று சொல்லி ஆவியானவர் தான் வார்த்தை மூலம் பேசுகிறார். ரைட். இந்த புத்தகம், வேத புத்தகம் முழுதுமாக கர்த்தர் ஆவியானவர் ஏவப்பட்டதால் எழுதப்பட்ட வார்த்தைகள்.
மனிதர்கள் எது வேணாலும் யோசித்து எழுத ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் அவருடைய வழிகளில் மனிதனை பவுல் ஆவியானவர் பலத்தினால் எழுதுகிறார். ஆவியானவர் என்ன ஏவினாரோ அதை தான் எழுதுகிறார். அப்போ ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ, என்ன எழுத வேண்டும் என்று சொல்கிறாரோ அதுதான் எழுதப்பட்டிருக்கு இந்த வேதத்திலே தவிர பவுலுடைய சிந்தனைகள் இதுக்குள்ள இல்லை. பவுலுடைய சிந்தனைகள் இல்லை, ஆனால் ஆவியானவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இதில் இருக்கு. அதனால்தான் ஆவியின் பட்டயம் என்று இந்த வேதத்தை சொல்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்கும் பொழுது கூட வார்த்தை, அவன் ஒரு பட்டயத்தை, பொய் என்ற பட்டயத்தை எடுத்துன்னு வந்தான். அவன் ஒரு பொய் என்ற பட்டயத்தை எடுத்துன்னு வந்து 3 இடங்களில் வசனத்தை வைத்த இந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அதை பொய்யாக உருவாக்கி பொய்யான ஒரு பட்டயத்தை வைத்து சண்டை போடுறான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், அவர்தான் ஜீவ வார்த்தையாய் இருக்கிறார். அவர் பட்டயத்தை எடுத்தார், ஆவியின் பட்டயத்தை எடுத்து ஒரே வெட்டு பிசாச ஓடி போட்டார். அப்பாலே போ சாத்தானே என்று ஒரே வெட்டு. உங்கள் வாழ்க்கையில் கட்டுகள், நுகங்கள் எல்லாம் உடைய வேண்டும் என்றால் வரிசையாக இங்கே எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஆவின் பட்டயத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசியிருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாம் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பொய்யான ஒரு மாயமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. பிசாசு நம்ம எதிர்க்கிறான். கட்டுகள், நுகங்கள் சுற்றி இருக்கா? எஸ் இருக்கு. ஆனால் ஆண்டவர் அதை உடைத்து கொண்டே இருக்கிறார். யாரை பயன்படுத்துகிறார்? நம்மை தான் பயன்படுத்துகிறார். நம் ஜெப வாழ்க்கை, நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை, நம்மளுடைய ரட்சிப்பின் வாழ்க்கை, நம்மளுடைய சுவிசேஷத்தின் வாழ்க்கை, நம்ம வார்த்தையை நம்பி ஜீவிக்கும் வாழ்க்கை, இதெல்லாம் ஆண்டவர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். அதை வைத்து பிசாசை ஆண்டவரை மேற்கொள்ள, ஜெயிக்க, எதிர்த்து நிற்க பலத்தை தருகிறார். அதுதான் வேத உண்மை. இன்றைக்கு நம்ம அதை செய்வோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். Heavenly Father, we praise you, Lord. Heavenly Father, we praise you, Lord. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அப்பா தேவரீர், அப்பா the armor of God, அப்பா உம்முடைய கேடகத்தையும் உம்முடைய கத்தாவே தேவரீர், அப்பா கத்தாவே உம்முடைய ஆடைகளையும் அணிந்து கொண்டு அப்பா கத்தாவே தேவரீர் ஜெயிக்க வேண்டும் ஆண்டவரே. எதிர்த்து நிற்க வேண்டும் அப்பா, மேற்கொள்ள வேண்டும், தடைகளை மேற்கொள்ள வேண்டும், பிசாசின் சூழ்ச்சிகள் எல்லாம் ஜெயிக்க வேண்டும் ஆண்டவரே. பலத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்காக நாங்கள் எப்பா கத்தாவே வைராக்கமாக எழுந்து நிற்க எங்களுக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே தேவரீர். அப்பா தேவரீர், வார்த்தையை வைத்து கத்தாவே தேவரீர் நாங்கள் மேற்கொள்ள எல்லா கட்டுகளையும் உடைங்க ஆண்டவரே. எல்லா கட்டுகள், பிசாசின் சூழ்ச்சிகள், பிசாசின் எல்லா கோட்டைகளையும் உடைங்க ஆண்டவரே. இயேசுவே உடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தாவே தேவரீர் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரின் நாமத்தினாலே உடைக்கிறோம். எல்லா பிசாசின் கட்டுகள், குடும்பத்தை சுற்றி இருக்கும் எல்லா கட்டுகளையும் உடைக்கிறோம் இந்த நேரத்தில். ரிகாபாதா மஷிந்தாராபா ரிகாராபா பாதாராபா ஷபாராதி ரக்காரா எல்லாவற்றையும் உடைக்கிறோம். Let the Lord deliver. Let the Lord bless. Hallelujah. Shibarada rakirabada. Hallelujah. Praise God. Hallelujah. Praise God. Glory, glory, glory. Hallelujah. ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் கட்டுகள், நுகங்கள் உடைக்கிறோம். இந்த நேரத்தில் உடைக்கிறோம். அந்த வல்லமையுள்ள வார்த்தை பாய்ந்து செல்லட்டும். உங்களுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாக வந்ததில்லை. உடைக்கட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாக்கட்டும், சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதானம் உண்டாகும். இவர்கள் போகும் இடமெல்லாம் சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தரே உங்களை பார்க்க கர்த்தாவே தேவரீர், அப்பா தேவரீர், அவர்கள் எங்கே போனாலும் ஜனங்கள் அவர்கள் மூலமாக உங்களை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையா வல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். Praise the Lord. Hallelujah. Praise God.